உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டே 5 லட்ச ரூபாய் தான் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 ஃபண்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃபண்டுக்கு 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது. பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபண்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். தீமேட்டிக் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து முதல் கேள்வி என்ன கேட்பேன்னா, என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பயமா? உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு எனக்கு வந்து கோடிகளில் ரிட்டர்ன்ஸ் வேணும். ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் இந்த முதலீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? ஏஜ், அவருடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலு, ஸோ அவருடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, அவருடைய வெயிட்டிங் பீரியடு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து நம்ம ஃபண்டை என்ன ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் தான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து போக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு 13% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து சொல்லலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 13% வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அதை பற்றி தெரியலை அப்படின்னதா இருந்தால் நீங்கள் யூ ஷுட் ஆல்வேஸ் சீக் அ ப்ரொஃபஷனல். யாராவது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. காமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிட்டர்ன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு தூக்கமே வராது, ஐ ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வணக்கம் வணக்கம் அதுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நம்ம போய் யார்கிட்டயாச்சும் சொன்னால் முதல்ல கேட்குறது நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, இதில் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சார் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழித்து எனக்கு வந்து கோடிகளில் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. முதல்ல ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் இந்த முதலீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? முதலீடுங்கிறது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸை ரீச் பண்ண போகிறீங்க. அதாவது இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும். நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம், ஓகே, அதுக்கு எவ்வளோ நாள் நம்ம லீவ் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து பஸ்ஸா ட்ரெயினா ஃப்ளைட்டா, அது புக் பண்ணிவிட்டு ஹோட்டல் புக் பண்ணணுமா, இது எல்லாமே நம்ம முன்னாடி வந்து நம்ம இது பண்ணணும். எதுவுமே நம்ம டிசைட் பண்ணாமல் போனோம் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஹோட்டல் கிடைக்காம போகலாம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து முதல் கேள்வி என்ன கேட்பேன்னா, என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க? ஓகே, நீங்கள் ஒன்று என்ன சொல்லுவீங்க, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லாங் டேர்ம்னா ஒன்று எத்தனை வருஷம், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், ஏதாவது ஒரு நம்பர். இது வந்து ஏதாவது ஒரு கோல் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு அல்லது கிட்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் இருக்கா? இல்லை சார் இப்போதைக்கு அது மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னதுன்னா எந்த விதமான கோல் இல்லை அப்படின்னதுன்னா we can take it as a ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் கோல்னா ஒரு 15-20 இயர்ஸ் அப்படின்னதுன்னா நீங்கள் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு 13%ங்கிறது வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து சொல்லலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ லுக் அட் த பாஸ்ட் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5, 10, 15, 20 இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து 15% மேலே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் 13% வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், அதே சமயத்தில் அடுத்த கொஷின், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பயமா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு தூக்கமே வராது, ஐ ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஈக்விட்டி டெட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணுவோம். ஸோ தட் வந்து ரிட்டர்ன் வில் ஆல்சோ கம் டவுன். இன்னொருத்தர், சார் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார், எனக்கு வந்து 5000 10,000 சொல்லுங்கள், போட்டுகிட்டே இருக்கேன், லாங் டேர்மில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா கேன் கோ ஃபார் அ அக்ரெசிவ். அதனால் ஒரு இண்டிவிஜுவல் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபண்டே நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சார், நீங்கள் ஒரு தனிநபர் முதலீடு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தாங்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுக்கணும்? தாங்கிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ஏஜ், அவருடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலு, ஸோ அவருடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, அவருடைய வெயிட்டிங் பீரியடு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து நம்ம
ஃபண்டு என்ன ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் தான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் T20 ஒரு மாதிரி இருக்கும், ஒன் டே ஒரு மாதிரி இருக்கும், டெஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிச் கண்டிஷனை பொறுத்து தான் வந்து பிளேயர்ஸை வந்து எந்த பிளேயரை வந்து செலக்ட் பண்ணுறது, நமக்கு பேட்ஸ்மேன் அதிகமாக வேணுமா பவுலர் அதிகமாக வேணுமா அப்படிங்கிறது வந்து கோச்சுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோச்சாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தன்னைத்தானே அந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கும் போது அந்த கரெக்டான ஆன்சர் வந்து அங்கே வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஏஜ், ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல், அவருக்கு வந்து ப்ரொஃபைல், அந்த ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டவுன் சைடு எப்பொழுதுமே ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அப் சைடு ஆல்வேஸ் வந்து ஓப்பன். ஸோ அதனால் வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் த டவுன் சைட், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் அடுத்தது வந்து ஃபைனலாக கோல். ஸோ எந்த கோலை நோக்கி அவர் வந்து போகிறாரு. ஸோ இந்த நாள் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது சரி, இப்போது இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஒருத்தர் அவரை கேட்டு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டார். அடுத்ததாக ஃபண்டு. இந்த ஃபண்ட் அப்படின்னு போகும்போது நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 5000 ஃபண்ட்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது. இன்னொன்று பார்த்தா புதுசாக NFO அப்படின்னு சொல்லி நிறைய வந்துகிட்டே இருக்குது சார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் இருக்குது. இந்த ஃபண்ட் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது முக்கியமாக என்னென்னலாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல மியூச்சுவல் ஃபண்டு பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அதை பற்றி தெரியலை அப்படின்னதாக இருந்தால் நீங்கள் யூ ஷுட் ஆல்வேஸ் சீக் அ ப்ரொஃபஷனல். யாராவது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பட் எல்லாருக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போனால் அவருக்கு வந்து ஒரு பைசா கொடுக்கணும், அவருக்கு ஒரு பைசா கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணில் இருக்க வழியே என்ன வேல்யூ ஆட் பண்ணுறாங்கிறது அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி 47 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், நிறைய வரப்போகுது. ஏன்னா ஒரு 5-6 பேர் வந்து பைப்லைனில் இருக்காங்க. எனி டைம் தேர் கோயிங் டு லான்ச். இன்னும் ஒரு 2 years டவுன் த லைனில் ஆர் மேபி 3 yearsல வந்து ஒரு 100 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இஃப் யூ ஹேவ் 100 crores நெட்ஒர்த் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அது தவிர இன்னும் கொஞ்சம் வேணும். பட் 100 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா தட்ஸ் அ சீடிங் கேபிட்டல். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் வந்துருக்கு. இப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கும்போது எந்த ஃபண்டுன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, போய் பார்ப்பாங்க லாஸ்ட் 1 year 3 year 5 year 10 yearல யார் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டை சூஸ் பண்ணிக்க, அல்லது ஸ்டார் ரேட்டிங். ஸோ இதை தான் வந்து காமன் மேன் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே நடந்து முடிந்தது. இது திருப்பி வருமானு தெரியாது. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஃப்யூச்சரில் அந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது காமன் மேனுக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேண்டாம், நானாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாஸ் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் தட்ஸ் நாட் த ஒன்லி க்ரைட்டீரியா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைஸ் இஸ் வெரி பிக் அப்படின்னதுன்னா அந்த ஃபண்டுனால் பெருசாக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸை வாங்கி விற்கணும். இப்போ சில ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஃபண்டு ஆல்ரெடி இட் கிராஸ்ட் 1 lakh crore. ஸோ நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் 50 ஸ்டாக்ஸு 1,00,000 கோடி அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கே 2000 கோடி கொடுக்கணும். சப்போஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தீங்கனாலே. ஸோ 2000 கோடிக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்று இட்ஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க்கு. ஸோ அதனால் ஃபண்ட் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், ஃபண்ட் சைஸ்ன்னு நீங்கள் சொல்கிறது AUM. கரெக்ட். ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய மொத்த மதிப்பு அதுதான் ஃபண்ட் சைஸ். அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதோடைய ரிட்டர்ன் வந்து பாதிக்கும். இப்போ உடனே சொல்லுவாங்க, சார் அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ், இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த ஃபண்டே ஒரு 10 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மால் ஃபண்டு. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து அவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்த பார்ட். இது தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து நாட் நெசசர்லி அந்த ஃபண்டில் எவ்வளோ நாள் இருக்காங்கிறது கிடையாது. அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ ஒரு 5 years 7 years இருக்குது. பட் இந்த ஃபண்டுக்கு புதுசாக இருந்தால் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபண்டிலேயே ஒரு 5 வருஷம் மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அட்லீஸ்ட் அவருக்கு ஓவரால் ஒரு 3-5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனா அது வந்து கேன் பி அ பெட்டர் இது. அண்ட் அகெயின் வந்து ஃபண்ட் ஹவுஸு அண்ட் ஃபண்டு சைஸ் நான் பெருசு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா, அதே மாதிரி ஸ்மாலர் சைஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த ஃபண்டுலேயே ஒரு 50 கோடி 100 கோடி தான் இருக்குது அப்படின்னதுன்னா, அதுலேயும் சில ப்ரமோட்டர்ஸே நிறைய மணி போட்டிருந்தாங்கன்னா, திடீர்னு யாராவது ஒரு பணம் எடுத்தாங்கன்னா அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை விற்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் சைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500,000 crores ஆகுது மினிமம். அண்ட் மேக்ஸிமம் வந்து 10,000 rupees இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். பது சொன்னது வந்து ஏன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தார். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குது,
அவர் போய் ஒரு பிளாட் வாங்குறாருன்னு வச்சுப்போம், 1 வாங்கலாம் 2 வாங்கலாம். இதுவே வந்து 1 லட்ச ரூபா ஒரு பிளாட்டு 50 பிளாட்டு வாங்கினாருன்னா அவர் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவார்? ஸோ மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்தார், ஒரு துபாய் பேஸ்டு. அவர் வந்து 214 ஃபண்ட் வச்சுருந்தார். ஓகேவா, இதே கேள்வி தான் நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட 214 பிளாட்ஸ் இருக்குது, ஒரு பிளாட் 1 லட்சம், எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அவர் எல்லாமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி எடுத்தது, என்எஃப்ஓ வரும்போது எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தான் இதுக்கு தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தேவை. எந்த காலகட்டத்தில் எந்த ஃபண்டை வந்து செலக்ட் பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து வேறு மாதிரி இருக்கும், உங்கள் கேமராமேனோட ஏஜ் அவருடைய ப்ரொஃபைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ 2 பேத்துக்கும் ஒரே ஃபண்டு வந்து கொடுக்க முடியாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபண்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ்க்கு தான் வந்து ஒரு பர்சன் தேவை. சரி, இப்போ ஃபண்டு செலெக்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த மாதிரி ஃபண்டு செலெக்ஷனில் வேறு என்ன மாதிரியான தவறுகள் உங்களுடைய கிளைண்ட் சைட்லேருந்து நடந்திருக்கு தெரியாமல்? என்னென்னா சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த தீம் வந்து திருப்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது. மணி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் செக்டார் டு அனதர் செக்டார் மார்க்கெட்டில் வந்து. இப்போ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபண்டில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது செக்டார் வைஸ் வந்து. ஸோ அந்த செக்டார் வந்து ஏற்கனவே நடந்து முடிச்சிச்சா திருப்பி நடக்க போகுது. உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்ரிபடி சேஸ்டு டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸ் தீம் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுடைய சஜஷனும் எல்லாருக்கும் தேவைப்படும். இங்கே தான் வந்து நார்மல் பீப்புள் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ தீமேட்டிக் அண்ட் செக்டோரல் ஃபண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து காஷியஸாக மார்க்கெட்டில் வந்து என்ன சைக்கிள்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது. சரி, நார்மலாக சூஸ் பண்ணுறதே இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எது வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ முரளி சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் ஃபண்டு, அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி ரொம்ப வருஷமாக அது பர்ஃபார்மன்ஸே பண்ணல. பட் ஒரு 2 இயர்ஸ்லேயே அது டபுள் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா பிஎஸ்சி சைடு போனாங்க, அதுக்கப்புறமா அது பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அது என்னென்னா இப்போ காமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒன்லி அவங்களுக்கு வந்து கைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ரிட்டர்ன். ஸோ அந்த பாஸ்ட் ரிட்டர்ன் வந்து சஸ்டெயின் ஆகுமான்னு பார்க்கணும். பாஸ்ட் ரிட்டர்னில் நம்ம இப்போ தான் என்ட்ராகிறோம். நம்ம வந்து 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம அந்த ரிட்டர்ன் எடுத்திருப்போம். நான் இன்றைக்கி என்ட்ரு ஆகும்போது அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இது இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அது ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் வந்து பார்த்துட்டு அதோடு இல்லாமல் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. போன ஒரு வருஷம் அந்த ஃபண்டு 100 கொடுத்துருக்கு, 100 இல்லைன்னா அட்லீஸ்ட் 50 கொடுக்காதா, 25 கொடுக்காதா அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் 100 கொடுத்தா அடுத்து -30 கூட கொடுக்கலாம். அதனால் போன தடவை 100 கொடுத்தோன்னா ஒரு 50% கிடைக்காதா, 25% அந்த மாதிரியான லாஜிக்லாம் ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து கண்டினியூஸாக இப்போ கோவிட்லேருந்து தொடர்ந்து 4 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. செப்டம்பரில் வந்து டாப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லாஸ்ட் இயர் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் போன வருஷம் ஆகஸ்ட்லேயும் 24,400, இந்த வருஷம் ஆகஸ்ட்லேயும் 24,400. ஸோ இப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டு வாங்குறாங்கன்னா பெருசாக ரிட்டர்ன் இருக்காது. இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்ஜிங், அதாவது நம்ம இண்டெக்ஸ் சப்போஸ் ஃபாலோ ஆனால் நமக்கு எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு நம்ம சைனா மார்க்கெட் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபண்டு ஒன்று கொடுத்துருக்கோம், யூஎஸ் பேஸ்டு உள்ள ஃபண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த 2 ஃபண்டுமே வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இட்ஸ் ஒரு ட்ரமாண்டஸ் ரிட்டர்னில் அது. இப்போ ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து டவுன் ஆகிறதுக்கு டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனோட அட்வைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவைப்படும் இல்லையா? சரி, இப்போது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, அதாவது முக்கியமாக அதை மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை அதுக்கு சார்ந்த எஜுகேஷனல் வீடியோலையோ எதை நம்ம அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டால் பாஸ்ட்டில் இது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு அசம்ஷனில் ஃப்யூச்சர்லேயும் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஒருவேளை அதனால் கூட அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கலாம். இப்போது அதை தாண்டி நாங்கள் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கல, வேறு முக்கியமாக ஒரு ஃபண்டில் என்ன பார்க்கணும்? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ என்றைக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் 1 இயரில் இவ்வளோ கொடுத்துருக்கு, அதனால் இப்போ திருப்பி ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. பட் வந்து என்னென்னா ஒரு இண்டிகேஷன், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டருக்கு தெரியணும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 இயரில் எவ்வளவு, 3 இயர்ஸில் எவ்வளவு, 5 இயர்ஸில் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மாடரேட்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய ஜிடிபி 7%, 8%, 6 to 8% வந்து டிபெண்டிங் ஆன் த பீப்புள் அது வேரி ஆகிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
5 to 7% அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இங்கே ஒரு 8 அங்கே ஒரு 7ன்னு எடுத்துட்டிங்கன்னா 8 + 7 15. ஸோ வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படின்னா ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன். ஸோ 15% அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் ஹையர் எண்டில் அல்லது கொஞ்சம் கம்மியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12%. ஸோ ஓவரால் ப்ராட் பேஸ்டு இண்டெக்ஸில் வந்து 12லேருந்து 15% வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய சில கேட்டகரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப், மிட் கேப், அதில் வந்து க்ரோத் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் ஒரு 15% வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த 15% தான் இருக்கணும். அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 40% கிடச்சிருக்கு, 50% கிடச்சிருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. போன செப்டம்பரில் என்ட்ரானவங்க அதுக்கு முன்னாடி 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 30-40%. இப்போ இந்த ஆகஸ்ட் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு அல்லது ஒரு 5-10% தான் இருக்குது. பட் இதே ஒரு 3 வருஷம் டைம் பண்ணும்போது அந்த ஒரு 15% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து 214 ஃபண்டு கிட்ட வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே இத்தனை ஃபண்டு ஆட் பண்ணுறதுக்கான காரணம் சார், ஒரு டைமில் ஒரு ஃபண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, சில நேரம் வந்து இப்போ பாண்ட்ஸ் பற்றி நிறைய கேட்குறோம். அண்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய வர ஓகே இந்த டைமுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபண்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் வைக்க நாங்களும் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ கரெக்டாக இப்போது இந்த டைம் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஃபண்டு எந்த டைமில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும்? இன்னும் வந்து இப்போ அதான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ₹1 கோடி இருக்குது அப்படின்னா அவருக்கு அதிகபட்சம் 10 ஃபண்டு போதும், அதுக்கு மேலே தேவைப்படவே படாது. பட் அவர் வந்து பத்து சொன்ன மாதிரி வந்து என்னோடய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். இப்போ நேற்றுக்கு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்தார். முதல் கேள்வியே என்கிட்ட வந்து சார் இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட திருப்பி கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, அப்ரைஸில் உங்களுக்கு எவ்வளோ % இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு. தெரியாது சார் அப்படின்னாரு. என்னங்க நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்க அந்த கம்பெனியில், 10 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ % இன்க்ரிமெண்ட்னா தெரியாது. ஸோ அப்போ வந்து தான் செய்கிற வேலையிலேயே நமக்கு இவ்வளோ % கிடைக்கும்னு சொல்ல தெரியல. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸ் வந்து அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த செலக்டட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். அதில் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் ஃபுல்ஃபில் பண்ணும்போது டெஃபினட்டாக வரும். அதனால் எத்தனை ஃபண்டு வந்தாலும் எப்படி வந்தாலும் நமக்கு என்ன தேவை, நீங்கள் கடைக்கு இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, எல்லா ஐட்டமும் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அப்ரோச்சையும் சிம்பிளாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு தனிநபர் அவங்க வந்து மேக்ஸிமம் எத்தனை ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை, அதாவது எத்தனை ஃபண்டு அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட்ஃபோலியோ சைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அவங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டே ₹5,00,000 தான் வச்சுங்களேன். மேக்ஸிமம் ஒரு 5 ஃபண்டு வச்சுக்கலாம். ஒரு ஃபண்டுக்கு ₹1,00,000 அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ வந்து 1 crore அப்படின்னதுன்னா ஒரு 10 ஃபண்டோ அல்லது ஒரு 15 ஃபண்டோ கூட வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு 10 கோடி இருக்குதுன்னு வச்சுங்க, ₹10 கோடி இருக்குங்கும்போது ஒரு 20-25 கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னதுன்னா உங்களுடைய பெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் இருக்கும்போது பெட்டு இதாக இருக்கும். ரொம்ப லாங் டெய்லாக இருந்தது அப்படின்னதுன்னா அது வந்து ரிட்டனை வந்து டைல்யூட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. பட் தெர் இஸ் நோ கான்க்ரீட் இது வந்து ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலாங்கிறத பற்றி நீங்கள் கேட்டிங்க. இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர் மேபி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு கோவிடுக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நார்மலாக ஒரு 30லேருந்து 60க்கு மேலே கிடையாது. இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், நிப்பான் ஸ்மால் கேப்னு ஒரு ஃபண்டு, ஜஸ்ட் ஃபார் த இதுக்கு சொல்கிறோம், இல்லுஸ்ட்ரேஷனுக்காக சொல்கிறோம். அந்த ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய மதிப்பு இன்றைக்கி வந்து 66,000 கோடி. அவ்வளவு 66,000 கோடி. இன்னொரு இன்ஃபர்மேஷன், 2019 வருஷம், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மால் கேப்ங்கிற கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியுடைய மொத்த சைஸே 45,000 கோடி. 6 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஒரு ஃபண்டே அந்த 45க்கு இங்கே 66 ஆயிடுச்சு. அதாவது அந்த ஒரு ஓவரால் கேட்டகரியை விட 1.5 டைம்ஸ் ஒரே ஒரு ஃபண்டு.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் as a கேட்டகரி 3,55,000 crore. 390 தான் வந்து உங்களுக்கு இதுவே இருக்குது, லார்ஜ் கேப்பே இருக்குது. இட்ஸ் ஒன்லி a question ஆஃப் டைம். 1 year டவுன் த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புடைய சைஸ் வில் பி பிக்கர் தென் த லார்ஜ் கேப். இப்போ நம்ம சொன்ன இல்லையா, நிப்பான் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 240. இன்னும் நிறைய இதில் வந்து 200, 150, 100. இன்றைக்கி வந்து 100ங்கிறது வந்து இட்ஸ் அ நியூ நாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ த சேம் திங் வந்து அன்றைக்கி கம்மியாக இருந்தது, இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னதுன்னா என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா பிகாஸ் ஆஃப் த சைஸ். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆனால் தப்பு இல்லை. அதே சமயத்தில் டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ஆல்சோ ரிஸ்க். முரளி சொன்ன மாதிரி 214 ஃபண்டுங்கிறது வந்து டூ மச். அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணவே முடியாது, புரியுதுங்களா? இது வந்து ஒன்று. நீங்கள் அடுத்து இன்னொன்று கேட்டிங்க, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏதாவது ஒன்று புதுசாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, ஒன்று புதுசாக வருது, புதுசாக வந்ததுன்னா எவ்வளோ ரூபா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஃபண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? சப்போஸ் நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னதுன்னா 2 lakhsங்கிறது வந்து ஸ்டாண்ட் அலோன் பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி அ ரீசனபிள் நம்பர். பட் என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் இருக்குது. இதில் இந்த நான் 2 lakhs நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா வாட் இம்பேக்ட் இது வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அது கொடுக்கும்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த 1 கோடி ரூபா இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னு வச்சுங்க, எனக்கு 1 yearல என்ன கிடைக்கும்? 15 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த ஃபண்டு நம்ம எவ்வளோ பண்ணுறேன்? 2 லட்ச ரூபா கொடுக்குறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து இன்னும் 1 லட்ச ரூபா தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அப்போ அந்த 15 லட்சத்தோட இந்த 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இனிஷியல் பீரியடில் வந்து ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. பட் ஓவர் பீரியட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கழிச்சு கட்டணும் அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் இல்லைனாலும் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுட்டு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அசட் ரீபேலன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து டெஃபினட்டாக வேணும். ஏன்னா ஒரு தடவை போட்டுட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது. இந்த ரீபேலன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதை வந்து இது நீட் ஆஃப் தவர். ஆனால் ரீபேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னது இருந்ததுன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அது பேர் வந்து சேர்னிங் அப்படிம்பாங்க. உங்களுக்கு அதில் கன்விக்ஷன் இல்லை, அல்லது உங்களுக்கு ஏதோ லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ஃபண்ட் மேனேஜர் எப்படி ஒரு ஃபண்டுக்கு என்ஏவி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா சில ஸ்டாக்ஸை வாங்கி விற்று, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா ஒரு 1 year வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தோம், இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இந்த ரெண்டுமே லாஸ்ட்டு 3 yearsல வந்து 0 ரிட்டர்ன், பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 ரிட்டர்ன். அப்போ ஒருத்தர் அன்றைக்கி வாங்கியிருக்காங்க, இன்னி வரையும் அந்த போர்ட்ஃபோலியோவிலே இருந்ததுன்னா பை அண்ட் ஹோல்டு, தெர் இஸ் நோ சேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 0. ஆனால் ஸ்மார்ட் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டாக்கை இன்ஃபோசிஸில் வாங்கியிருப்பாங்க, அது ஒரு 10-15% கொண்டு போய் விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறமா அது கீழே வரும். கரெக்டாக எக்ஸாக்ட் பாட்டம் பிடிக்க முடியாது. திருப்பி ஒரு இதில் வந்துட்டு அடுத்து ஒரு 5-10%. இதை வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட்டு 3 yearsல எவ்ரி இயரே அவங்களால 10% ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபண்ட் மேனேஜர் நமக்கு வந்து என்ஏவில் இதுதான் நடக்குது. அதனால் போர்ட்ஃபோலியோவை பொறுத்தவரையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை ரீபேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முரளி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொட்டேஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் லாஸ்ட் மந்தில் 20% ரிட்டர்ன் இருக்கும், பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் ரிட்டர்னே இருக்காது. அடுத்து ஒன்று வந்து -5% இருக்கும், அது பார்த்திங்கன்னா 15% ரிட்டர்ன் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் நடந்துட்டு. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், இப்போ வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி வந்து மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ அந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து கோவிட் லோலேருந்து பவுன்ஸ் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா ப்ராட் பேஸ்டு ரேலி, எல்லா செக்டாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபார்ம் பண்ண செக்டாரே ஒரே ஒரு செக்டார் தான், நிஃப்டி மீடியா மட்டும்தான். தேடி எல்லா செக்டரும் பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த மார்க்கெட்டோடைய அந்த சைக்கிள் வந்து முடிஞ்சு திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணும்போது திருப்பி அது மாதிரி ப்ராட் பேஸ்டு ரேலி வந்து திருப்பி ஸ்கோப் கிடையாது. ஸோ அப்போ மொமெண்டம் பேஸ்டு வந்து ட்ரேடிங் நடக்கும். ஸோ அப்போ அது ஃபண்ட் மேனேஜரோட ரோலே வந்து கரெக்டான அந்த மொமெண்டத்தை பிக் பண்ணி ஸோ என்ட் எக்ஸிட் கொடுத்து பண்ணும்போது தான் அந்த ஃபண்டோட எண்ணெய் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு அட்வைசரோ ப்ராப்பராக வந்து வேணும்.
ஸோ இப்போ மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க சார். ஏன்னா அந்தந்த டைமில் எந்தெந்த செக்டார் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போது இது வந்து ஒரு மொமெண்டம் பேஸ்டான ஒரு ஃபண்ட் அப்படின்னு எந்தெந்த விஷயங்களை வச்சு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா எல்லாருக்கும் இந்த மொமெண்டமோ செக்டாரோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நாலேஜபிளாக இருக்க மாட்டாங்க. இப்போ தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணி? இப்போ மொமெண்டம் பேஸ்ட் அந்த நேம் வச்ச ஃபண்டே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக அந்த மொமெண்டம் பேஸ்டு ஃபண்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமலும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து அந்த மொமெண்டம் பேஸ்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்லேயே நடந்திருக்கு. அது காமன் மேனுடைய வியூவில் வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கடையில் போய் மருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்க இன்ஃபெக்ஷன் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனான்னு கடைக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை வைரஸாக பாக்டீரியாவான்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி தான் காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து மொமெண்டம் பேஸ்டு நடக்கக்கூடிய விஷயமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சில ஃபண்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ்டு கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக்ஸ் அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து ஒரு ஸ்டாக் வெளில போனால் தான் அடுத்து ஒரு புது ஸ்டாக் வந்து வரும் ஃபோக்கஸ்டு பண்ணல. பட் மொமெண்டமில் வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு இருக்கும். சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபண்ட் மேனேஜர் வந்து நோட்டீஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். ஸோ எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா ஒருத்தர் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து 50% கிராஷ் ஆகிடுச்சு உங்கள் கையில் பைசாவில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இப்போ 1000 ரூபா 500 ரூபா ஆச்சுன்னா -50%. ஆனால் 500 ரூபா 1000 ரூபா ஆகணுன்னா 100% க்ரோ ஆகணும். ஸோ வந்து அப்போ உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், உங்களோட சிஏஜிஆர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதுவே ஒரு ஃபண்டு பண்ணும்போது ஃபண்ட் மணி ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த டயத்தில் அதை ஆவரேஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இல்லை லாஸை கட் பண்ணணுமா, எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ஃபண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.